உங்க குழந்தைங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் ஏங்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆஸ் அ பேரண்ட்ஸா மோஸ்ட்லி நம்ம என்ன பண்றோம், நம்ம குழந்தைங்க ஒரு விஷயம் வேணும், ஒரு பொருள் வேணும்னு கேட்டாங்கன்னா உடனே வாங்கி கொடுத்துருவோம், நம்ம குழந்தை ஏங்கிடக்கூடாதுன்னு. பட் அப்படி நம்ம பண்றதுனால நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அந்த பொருளோட வேல்யூ தெரியறதில்ல, இம்பார்ட்டன்ஸ் புரியறதில்ல. எந்த ஒரு விஷயமுமே எனக்கு எஃபர்ட்லெஸ்ஸா கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுது. தேர்ட், ஒரு வெயிட்டிங் டாலரன்ஸே இருக்கிறதுல, எந்த ஒரு விஷயமும் எனக்கு உடனே இப்பவே வேணும் அப்படின்னு அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுது. இன்ஸ்டெட் நம்ம இப்படி பண்ணலாமே, நம்ம குழந்தைங்களே ஒரு பொருள் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள வெயிட் பண்ண வைக்கலாம். ஒரு அக்கேஷனுக்கு, இல்லை அவங்க பர்த்டேக்கோ இல்லை தீபாவளி டைமிங்கில் வாங்கி தரேன்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் ஒரு 20 டேஸுக்கு நீ விளையாடுற இடத்த நீ விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் நீயே கிளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கிட்ட அப்படின்னா அம்மா உனக்கு கண்டிப்பாக அதை நான் வாங்கி தரேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு ரைட் பிஹேவியரை கண்டினியூஸாக அவங்கள செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருளோட வேல்யூ அண்ட் இம்பார்ட்டன்ஸும் புரியும், அந்த ரைட் பிஹேவியரையும் அவங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. செகண்ட், நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு அது கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு புரியும். எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் நம்ம எஃபர்ட் போட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்ற அந்த வெயிட்டிங் டாலரன்ஸ் நம்ம குழந்தைங்க கிட்ட இருக்கும். இப்போ நம்ம குழந்தைங்க ஏங்க வேண்டாம்னு நினைச்சிட்டு ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்களை ஏங்க விட்டுறாதீங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு வேணும் ஏங்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு அது கிடைக்கும் அப்படின்றத நம்ம குழந்தைங்களோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண வைப்போம். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஃபார் மோர் பாசிட்டிவ் பேரண்டிங் இன்சைட்ஸ்.